Hi friends, வணக்கம். இது டி ஸ்டோர்ல. ஸோ இன்னைக்கு வீடியோல ஒரு டபுள் கலர் ஸ்கிரீன் பிரிண்டிங் எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். நிறைய வீடியோஸ் இருக்கு நம்மளோட ஸ்கிரீன் பிரிண்டிங் பத்தி. ஸோ இது என்னன்னா லாஸ்ட் வீக் நடந்த ட்ரைனிங்கோட அவுட்புட். ஸோ கலர்ஸ் தான் இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போசிங் வரைக்கும் எல்லாமே சேம் ஒரே ப்ராசஸ் தான். கலர் சூஸ் பண்ணுறது மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணது தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளது ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த பிஸ்னஸில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்ஸில் என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆயிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ஒரு டபுள் கலர் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ கலரோட வைப்ரன்சி தான் வந்து அந்த பிரிண்ட்டை வந்து எலிவேட் பண்ணுறது அந்த டிசைனர். ஸோ அதனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து டிடிஎஃப் எவால்வ் ஆனதுனால இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட ப்ரோஸ் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் வந்து குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ டிடிஎஃப், வைனல், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம், சரிங்களா? ஸோ அதனால ஸ்க்ரீன் பிரிண்டிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான். நிறைய பேர் இப்போ ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸாக இருக்குங்க. பட் எல்லா பிரிண்டிங் மெத்தடும் வைட்டல் தான். ஸோ ஒரு மெத்தடை மட்டும் வச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ எல்லா மெத்தடுக்கும் அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் காஸ்ட் வைஸ் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பட் டிடிஎஃப்ல அது இருக்காது. ஸோ எல்லாமே ஃபிளாட் காஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. குவாலிட்டி வைஸ், டியூரபிலிட்டி, வாஷபிலிட்டி, இது எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்க்ரீன் பிரிண்டிங் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு கலருக்கு ஒரு ஸ்க்ரீன் மேக் பண்ணோம், ஸ்க்ரீன் மேக்கிங்கு, டார்க் ரூம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கில் இருக்கிற ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தட், சரிங்களா? ஸோ நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ஸ்க்ரீன் பிரிண்டிங் லேர்ன் பண்ணி அதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, வைப்ரன்சி எப்படி இருக்குது, அதோட காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த பிஸ்னஸோட ஓவரால் பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. பட் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாஸ்டர் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஃப்ஓ, வைனலோ யூஸ் பண்ணிக்கலாம், சப்ளிமேஷனோ. பட் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கிறது ட்ரெடிஷ்னல் அண்ட் குவாலிட்டி மெத்தட், சரிங்களா? ஸோ அதனால எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட்ஸை லேர்ன் பண்ணும்போது நம்ம ஆஃப்லைனாக இருக்கோம், ஆன்லைனாக இருக்கும்போது ஸ்க்ரீன் பிரிண்டிங்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஃபியூச்சரில் இந்த பிஸ்னஸை லாங் ரன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோவில் நான் அதனால தான் இதை ஷேர் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் ஆர் ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஆர் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப், மிஷின்ஸ் ஏதாவது வேணும், எதுனாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பருக்கு எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. நாங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ண, நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களுமே வந்து வெயிட் பண்ணாதீங்க, இந்த பிஸ்னஸ் உள்ள ஜம்ப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலை சந்திங்க. நன்றி, வணக்கம்.